இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நியர்பையில் இருக்க நிறைய கஸ்டமருக்கும் சரி, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நிறைய கஸ்டமருக்கு இவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்லர் தவிர ஒரு 4 to 5 இயர்ஸாகவே நம்ம பார்லர் தவிர அவங்க எந்த பார்லரும் சர்வீஸ் எடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்கன்னா நீ சர்வீஸ் எடுக்கிற அப்படின்னா நீ இந்த பார்லரில் மட்டும் தான் சர்வீஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தா சில பேர் வந்து ஏன் பார்லர் போனேன் அப்படின்னு கேட்குற ஹஸ்பண்டுக்கு மத்தியில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து பார்லரில் விட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவார். சேம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தா தான் பொண்டாட்டி வந்து ஏதாவது கல்யாணம் பண்ணியாச்சு, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஜென்ஸுக்கு மத்தியில் இவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவார். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஐப்ரோ ஃபேஷியல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓகேங்க எங்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லை, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 1 வீக்லேயே அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்க வந்து அதை பை பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா தான் கேர் பண்ணும், தான் ஒய்ஃபை வந்து கேர் பண்ணும். சேம் உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் தான் இவர். ஸோ எனக்கு அவங்க ஹஸ்பண்டையும் பிடிக்கும், சேம் இவங்களையும் பிடிக்கும். நிறைய கஸ்டமர் வந்து இவங்க ரெஃபரல் கொடுத்ததுனால சேம் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க யார் அப்படின்ற உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹாய்க்கா. ஹாய்க்கா. இப்போ நம்ம க்ரீம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, க்ரீம்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நைட் க்ரீம் நல்லா இருக்குது. ஓகே. நமக்கு இயர் லாபிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு இயர் லாபிங்கோட ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. இன்கேஸ் வேற என்ன ரிசல்ட் வந்து நம்ம கிட்ட உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க இன்ன வரைக்கும் நம்ம பார்லர் தவிர எந்த பார்லரும் சர்வீஸ் போனது கிடையாது. ஏன் என்னை நம்பினீங்க? என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க? ஒருத்தவங்க நல்லா வந்து இங்கே பிளாக்காக அப்படியே ஒரு மாதிரி வந்தாங்க, முகம்லாம் எரிஞ்சு போய் அவங்களுக்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா கலர் ஆகிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு கஸ்டமர் ரொம்ப ஸ்கின் ரொம்ப பிளாக் ஷேட்ல வந்திருக்காங்க, அப்படியே முகமே எரிஞ்சு போன மாதிரி இருந்தது. அவங்களுக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்து நல்லா இருந்தது இந்த பார்லர். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்க. வேற என்ன பிடிக்கும்? ஐப்ரோஸ், க்ரீம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வேற என்ன பிடிச்சிருக்கு? அப்புறம் ஓட்டையெல்லாம், காதுக்கு ஓட்டையெல்லாம் ரெடி பண்றது பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பார்லர் தவிர வேற எந்த பார்லரும் நீங்க ஏன் சூஸ் பண்ணாமதுக்கு மெயின் ரீசன், என்னையும் சூஸ் பண்றதுக்கான ரீசன் ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன்? என்கிட்ட என்ன இன்ஸ்பயர் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் தான் எடுத்தேன், அது பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் க்ரீம் எல்லாம் நல்லா இருந்தது. க்ரீம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேசுற பேச்சு எல்லாம் பிடிச்சிருந்தது. நான் பேசுற பேச்சு கஸ்டமர் நல்லா வந்தா ரெடி பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. திருத்தப்போட கூப்பிட்டு கேமரா மாதிரி நிக்க வைக்கிறீங்க. முன்னாடியே போய் வந்துருச்சு, அவங்க இந்த அக்கா ரெடி பண்ணி விட்டாங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்கு எனக்கு என்னன்னு பாருங்க. உங்களுக்கு கால் பண்ணாமலே இருந்தேன். ஏன்னா ஓகே இதுதான் எங்க வீட்டுக்கார வந்து வரட்டுன்னு வீட்டுக்கார வர சொல்லுங்க. நான் கால் பண்ணலான்றேன், நம்ம வீட்டுக்கார வர சொல்லுன்னு சொன்னதுக்காகவே அதுதான் வரட்டு வெயிட் பண்ணாங்க.